Namo Himalaya. What is holding you? அந்த நியூ டைம்லைன் போய் ஷிஃப்ட் பண்ணுறது, டைம்லைன் ஷிஃப்ட் வந்து இட் இஸ் ஹேப்பனிங், அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை நான் சூஸ் பண்ணும்போது ஏன் என்னால் அதை சூஸ் பண்ண முடியல? சில பேருக்கு சூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அதில் போய் வந்து எட்டி பார்த்தாலே வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டின்னு ஒரு கவர் போட்டு சுற்றுறத விட்டுட்டு வேறு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் போடுற மாதிரி ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிலீஃப் சிஸ்டம். இந்த நியூ டைம்லைன் நீங்கள் எடுக்கும் போது மேபி நீங்கள் சில ஐடென்டிட்டியை நீங்கள் கலட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா யூ ஆர் பீயிங் ப்ரோக்ராம்ட். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒரு பிலீஃப் சிஸ்டம், அந்த பிஎஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, அதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இதை சாப்பிட்டா எனக்கு வந்து இந்த மெடிசன் சாப்பிட்டா அது எனக்கு க்யூர் ஆகும். இட் இஸ் பியூர்லி அ பிலீஃப். இட்ஸ் அ பிலீஃப். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம்லைன் ஷிஃப்ட்டை போய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா பழைய பிலீஃப் சிஸ்டம், த ஓல்டு பிஎஸ்ஸை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக, ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு கிரியேட், அப்போ புதுசாக ஏதோ ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணிட்டு போகணுமான்னு எந்த சிஸ்டமே தேவையில்லைன்னு சொல்ல வரேன். எந்த பிலீஃப் சிஸ்டமும் உங்களுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு அப்படியே சரண்டர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுற வழியை பாருங்கள். பழைய கதையை பழைய புராணத்தையும் இப்படியே நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் நெவர் எவர் கிளிக் ஆர் சூஸ் ஆர் ரைட் இன் தி நியூ டைம் லைன். மறுபடியும் பதிவு பண்ணுறோம். இந்த ஏப்ரல் மந்த் இட் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அண்ட் இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் பழையபடிக்கு இதே 3Dல உட்காந்து ஓட்டிட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சேன், நான் பாட்டுக்கு தூங்கினேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன், நான் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதும் இட்ஸ் யுவர் சாய்ஸ். இல்லை, ஐம் கோயிங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நான் இதை விட அப்கிரேட் ஆகணும். இந்த பூமி அப்கிரேட் ஆகுது, டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுது. எப்பயுமே நான் கேட்குறது ஒரே கேள்வி தான், நீங்கள் மட்டும் ஏன் அப்கிரேட் ஆக மாட்டீங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ? உங்களுக்கும் 10ஆம் நம்பர் ஸ்ட்ரீட்டில் 3ஆம் டோர் நம்பரில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது, அவங்களுக்கு இஎம்ஐ இருக்குது. யூ ஹேவ் அ ஃபேமிலி, தே ஹேவ் அ ஃபேமிலி. இஸ் இட்? அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? கேள்வி கேளுங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப். வெளியில் போய் கேள்வி கேட்குறத விட எப்பயுமே 2வது படி, முதல்ல செல்ஃபாக கேள்வி கேட்கணும். இது அமேசிங் டைம்லைன். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக உங்களை வந்து அதை சூஸ் பண்ணி அதை செயல் பண்ண விடாது. பிகாஸ் எது உங்களை ஹோல்டு பண்ணுதுன்னா சிம்பிள், உங்களோட ஓல்டு பிலீஃப் சிஸ்டம். ஹே, இதெல்லாம் நான் பண்ணலாமா? ஹே, எனக்கு இந்த ஏஜ் இல்லை. நான் இந்த ஜெண்டர், நான் இங்கே போக முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கமிட்மெண்ட், பிலீஃப் சிஸ்டம். இதெல்லாம் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. இல்லை, என்னால் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், மேபி உங்கள் வேலையை விடலாம், உங்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் யூ கேனாட் டூ தட். அது ஏன் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். எல்லாமே உங்களோட பிலீஃப் சிஸ்டம் வந்து நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஜி, ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், நான் எந்த டைம்லைனுமே ஷிஃப்ட் பண்ணலை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்றத முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றத ஃபிகர் அவுட் பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது பிளான் இருக்கா? உருப்படியான ஒரு பிளான். நான் சொல்கிறது 3D மேட்ரிக்ஸு, இந்த கேம். இந்த கேமை விட்டுட்டு வேறு எந்த கேமே உங்களுக்கு தெரியலையா? இந்த கேமை நீங்கள் வாழ்கிற இந்த கேமை ஒழுங்காக விளையாடி போடுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஒரு மாயன்ற ஒரு திரை இருக்குன்றதையாவது உணர்றீங்களா இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், இல்லை என்கிட்ட பணமேலெல்லாம் நான் ஜாலியாக இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு செகண்டும் ஒரு கார்மிக் டெபாசிட்டை நீங்கள் சேர்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் எராடிகேட் பண்ணாமல் இந்த லைஃப் ட்ராப்பை உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் திருப்பி சுற்றி அடித்து இந்த லூப்புக்குள்ளே தான் சுற்ற போகிறீங்க. இந்த டைமில் நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம், பட் வாட், அடுத்த ஜென்மத்தில் ஹூ நோஸ்? எப்படி வேணாலும் மாறும். அந்த டிசைன் அப்படி தான்.
இந்த டைமில் கட் பண்ணிவிட்டு வெளியில் எஸ்கேப் ஆகிற வழியை பாருங்க. உங்களுக்கு தெரியாத கேம் நிறையா இருக்குது. இப்போ இதே டைம்லைன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஏன் சூஸ் பண்ணோம், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க, இப்போது நம்மளை ஒரு பிஸ்னஸ் மேன்னு வச்சுக்கலாமே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க அந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணி மேலே போயிடுவாங்க. மேலேன்னா சாகிறது இல்லை, அந்த மெட்டீரியல் லைஃப், இந்த வேர்ல்ட் ரெகக்னிஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்மளை என்ன எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாப் ஒரு இதுலேயே வச்சு 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 அதில் ஒரு குட்டி குட்டி என்டர்டெயின்மெண்ட் ட்ரெண்டிங் படம் ரிலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை வச்சுக்குவாங்க. பட் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைம் எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போவாங்க, போர்ட்டல் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அவங்க யாருமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் எதுலேயுமே முன்னாடி போகிறது இல்லை. நம்ம மட்டும்தான் இந்த சிஸ்டம் இப்படி வச்சுருக்கு. சரி, நீ படித்தா மட்டும்தான் உனக்கு லைஃப், இல்லைன்னா உனக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு. ஸோ மெனி லேபிள்ஸ். இந்த லேபிள்ஸ் எல்லாமே உடைக்கிறது இந்த டைம்லைன் உங்களால் முடியும். இந்த டைம்லைன் உங்களால் முடியும். அதுக்கு கூட இருக்கிற நபர்களும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் கூட இருக்கவங்க யாராவது ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து தெரிஞ்சு சில பேர் இந்த டைம்லைனில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தெரியாமலேயே அந்த ஒரு ஜோனில் கொண்டு போய் அது அவங்க அவங்க கர்மா குருமா வாட்டெவர் இல்லை இறையாரோல் இருக்கிறனால அவங்களுக்கே தெரியாமல் அந்த சுச்சுவேஷனில் போய் நிற்கும். அப்படி உங்கள் லைஃப்பில் யாராவது அப்படி நிற்கிறாங்கன்னா ஹெல்ப் தெம். தயவு செஞ்சு அவங்கள போட்டு சாவடிக்காதீங்கன்னு சொல்கிறத விட போட்டு துன்பப்படுத்தாதீங்க. குஷினா கேட்டு கேட்டு என்ன ஆகும் நம்ம லைஃப் அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு மியூச்சுவலாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போங்க. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும்போது மேபி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, ஒரு ஒரு ஜாப் ஒன்று போக போகுது அப்படின்னா ஜஸ்ட் அக்செப்ட் இட். யார் இந்த லேபிள் பண்ணது முதல்ல? ஹூ லேபிள்டு? ஒரு 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 ஆண்னா அவன் மட்டும்தான் ஓடணும், இல்லை ஒரு பெண்ணா இப்படி தான் வந்து இதை கேர் பண்ணணும், லைக் இந்த பில்டு பண்ணணும், ஆண்னா அந்த பில்டு பண்ணணும், அதை அவன் பண்ணலன்னா அவன் ஆம்பளையே இல்லை, இதை பண்ணால் அவன் ஒரு பொண்ணே இல்லை. லைக் இந்த மாதிரி எல்லாம் லேபிள்டு சொசைட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய போகிறது கிடையாது. அண்ட் யூ வில் நெவர் எவர் ஷிஃப்ட் த டைம் லைன். நீங்கள் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 3Dக்குள்ளே சுற்றுவீங்க. சிம்பிள். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு போர் அடிக்கும். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கே தெரிய வந்துடும். மாபெரும் வலி அது. ஒருவேளை நான் முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போது எஸ்கேப் ஆகிருக்கலாமான்லாம் தோணும். எப்படி வேணாலும் உங்களை உணர வச்சு செய்வாங்க. இது நடக்குது, இது உண்மை. இது ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு என்ன அப்படின்றது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லேபிள்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு அனைத்தும் நான் சொல்கிறது தர்மப்படி தான் பேசுகிறேன். சில பேருக்கு இது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கலாம். இது என்னது இப்போ எப்படி வேணாலும் அப்போ வேலை போயிடுச்சுன்னா அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையா, அப்போ என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்து பேசுங்க. ஃபைண்ட் ஏதாவது வேறு வழியாக இருக்கலாம். ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. அதுவே ஒரு இந்த காலத்தில் வந்து எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இன் ரிலேஷன்ஷிப். எஸ்பெஷலி ஹூஎவர் இட் குட் பி. ஒருத்தவங்க நல்லா படிக்காமல் கூட இருக்கலாம். லைக் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா கிவ் தட். பட் அன்கண்டிஷனல் லவ், டோன்ட் எக்ஸ்பெக்ட். இங்கே எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக்லேயே இருக்குது. கிவ் அண்ட் டேக்லேயே இருந்தீங்கன்னா செட் ஆகாது. இந்த டைம்லைன் உங்களை வந்து அந்த கிவ் அண்ட் டேக்குன்றதை வச்சு தான் உங்களை கீழே அந்த டைம்லைனை சூஸ் பண்ண வைக்கிறாங்க. யூ வில் ஃபால் ஃபார் தட் கேட்டகரி. எப்படின்னா எதுவுமே நடக்கலைன்னா நம்ம யாராவது சார்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டுன்றது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முடியவே போகுது. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சம்திங் நியூ. கண்டிப்பாக அது வந்து புதுசாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அந்த நம்பிக்கை இது நாள் வரைக்கும் ஒரு பேட்டர்னில் இருந்திருப்பீங்க, அது உடைக்கிற மாதிரி இருக்கும். பேட்டர்னை உடைக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை தானே, அதுவும் ஒரு பிஎஸ் தான். அது ஒரு பாலா போன ஒரு பிலீஃப் சிஸ்டம். தயவு செஞ்சு கொஞ்சம் தனியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது நிறைய உங்களுக்கு பதில் கொடுக்கும். பவர் ஆஃப் சைலன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல். அதை நம்மளை வந்து டேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க.
நம்மளை அப்படித்தான் முட்டாளாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு சில பேருக்கு ரொம்ப அப்படியே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டைம் லைனில் போய் ஷிஃப்ட் அடிக்கிறீங்கன்றது அர்த்தம். யா ஹை லோ 2 இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டி பார்த்தோன்னே ஹை லோ யோப்பா ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லோவரில் ஒரு டைம் லைன் இருக்குது, நீங்கள் அதை போய் டேப் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கீங்க. பார்க்குறோம்ல நம்ம ஒரு டீ பிரேக்னாலும் ஒரு ஆஃபீஸோ இல்லை காலேஜ் லீவ்லைக்கு வேறெவர் இட் குட் பி உடனே ரிலாக்ஸேஷனாக நம்ம அந்த ஃபோனை ஸ்வைப் பண்ணுறோம். இந்த ஃபோனை தயவு செஞ்சு நீங்கள் கீழே விடுற வரைக்கும் உங்களால் எந்த ஒரு ஷிஃப்ட்டுமே பண்ண முடியவே முடியாது. ப்ளீஸ் இந்த டைமையாவது யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுங்கள். லுக் அட் த வேர்ல்ட். இப்போவும் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். I'll prove you. உதாரணத்துக்கு இப்போ காஷ்மீரில் ஒரு ப்ராப்ளம். எஸ், வாரில் அந்த ட்ரேட் வாரில் ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இந்த காஃபி டிகாஷன் மாதிரி ஏதோ ஒரு ப்ரூவிங் ஸ்டேட்டஸில் இருக்க மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே ஏதோ குக் பண்ணுற மாதிரியே இல்லை, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கிண்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏதோ சம்திங் இஸ் ப்ரூவிங்ன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அண்ட் அது ஏன் ப்ரூவ் ஆகுதுன்றதை முதல்ல யோசிங்க. அந்த டைம் லைன்னால தான் அது எல்லாமே ப்ரூவ் ஆகுது, இன்க்ளூடிங் ஒரு எர்த்குவேக்னாலும் எல்லாமே. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரே லைன்லேயே நான் நிற்கணும், ஒரே மாதிரியே ஒரே ரோட்லேயே போயிட்டு வருவேன் அப்படின்றது முட்டாள்தனமாக இருக்குது. கேட்குறதுக்கு ஹார்டாக இருக்கலாம், பட் அதுதான் உண்மை, முட்டாள்தனமாக இருக்குது. இந்த டைம் லைன் திருப்பி கிடைக்காது. அதோட கிஃப்ட்டு அந்த பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா திருப்பிலாம் கிடைக்காது. சம்திங் டூ. இந்த லேபிளெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு நீங்கள் யாருன்ற மூலம் தெரிஞ்சுக்கோங்க. சுற்றி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். லைக் இப்படி ஒரு கர்மா வரலாம், இப்படி ஒரு ட்ராக்ல போய் இறைவனை இப்படி. நம்மளோட கோல் இறைவனாக மாறிவிடணும். இறைவன் கிட்ட போகிறது மட்டும்தான் கோல். நீ என்ன மதமாக இருந்துக்கோ, நீ என்ன ஏதோ ஒரு யோகத்தை ஃபாலோ பண்ணி, நீ எதையோ ஒன்று பண்ணி, எல்லாமே சுற்றி எங்கே போகுது? டுவர்ட்ஸ் தேட். இதில் இருக்கவங்களை எல்லாருமே தெரிஞ்சு டைம் லைன் மாறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி அது ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. ஆம்ப்ளிஃபைனா என்ன, எப்படி எல்லாத்தையுமே பூதாகலமாக வெடிக்கிறதா அந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் ஏன் why you want to be left out in this game? ஐ நோ, லைக் சில பேர் தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. அதில் எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் எத்தனை பேர் ஸ்டெப் எடுப்பீங்கன்னு தெரியல. அதில் எத்தனை பேர் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. சும்மா ஏதோ ஒரு நாள் நான் போய் சன்னில் போய் என் பாடி எக்ஸ்போஸ் பண்ணேன், வாங்கினேன் அப்படின்றத விட கன்சிஸ்டண்ட்டாக எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டே வரணும். சும்மா ரூம்குள்ளேயே மூடி கதவை சத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்றது பேர் கன்சிஸ்டன்சி இல்லை. அது வேற ஒரு கன்சிஸ்டன்சியில் போயிட்டுருக்கு. பாடியை மூவ் பண்ணுங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. உங்கள் எனர்ஜி வந்து அப்படியே நின்று ஸ்டாக்னட் ஆயிடுச்சு அப்படின்னா வித் யுவர் பர்மிஷன் ஆர் வித்தவுட் யுவர் பர்மிஷன், இதெல்லாம் மிஸ்டேக்ஸ். நான் சொல்கிறது புரியாது உங்களுக்கு, நம்புற மாதிரியே இருக்காது, ஆனால் இதெல்லாம் உண்மை. உங்கள் பாடி உள்ள அந்த எனர்ஜி கிரிட்டு மாதிரி ஃபாலோ ஆகி அது எவன் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், வித் பர்மிஷன் ஆர் வித்தவுட் பர்மிஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிசிஷன் எடுத்து இப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காம ஜஸ்ட் கீப் மூவிங். டைம்லைன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுக்க வேண்டிய தருணம் இதுவே. இல்லை என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து சில பேர் இருந்தாங்க, லைக் ஐ லாஸ்ட் சம்ஒன், இதெல்லாம் எனக்கு புரியுது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களை எங்கேயோ ஒரு லீடிங்கில் கூட்டு போகுதுன்றது உங்களுக்கு ஃபீலே ஆகலையா? கிரீவன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். இஃப் அ பர்சன் இஸ் நாட் தேர், இல்லை ஒரு பிஸ்னஸ் லாஸ், ஜாப் லாஸ், ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பூமி ஒரு இன்வெர்டட் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் போது நல்லதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எண்டிங் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு லைஃப்பை புரட்டி போடுற மாதிரி எல்லாமே வருதுன்னா அது எதுவும் உங்களுக்கு ஒன்று சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களை ஒன்றும் வந்து தண்டிக்கலை. இப்போவும் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீவில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீவில்
அதாவது உங்களோட டிசிஷன். என்னதான் நம்ம கற்றுனாலும் சரி, உங்களுக்கு இந்த பூமியில் சுற்றணும் அப்படின்னா நீங்கள் சுற்றிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளோ கருணை பாருங்க, எவ்வளோ கருணை பாருங்க அந்த கடவுள். நீ சுற்றுறே சுற்றுப்பா, தப்பு செய்யறே தப்பு செய், நல்லா செய்ய நல்லா செய், ஓகே இங்கே சுற்று, முடிஞ்சா உனக்கு முடிஞ்சா, போர் அடிச்சிருச்சா, சரி கிளம்பு வா போகலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு நாட்களை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. யூ ஹாவ் டு கட் த கார்டு. அங்கங்கே கார்டை கட் பண்ணுங்க கொஞ்சமாச்சும். ரொம்ப வந்து ஒரு 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 போர்வைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அனைத்தும் நீங்கள் செத்ததுக்கப்புறம் இது மாயன்னு சொல்கிறது பழைய கதை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அது பழைய பிலீஃப் சிஸ்டம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வாழும் போதே இது அனைத்தும் மாயேடா அப்படின்ற அளவுக்கு டிஸ்க்ளோஷர்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? your life will become meaningless. அது ரொம்ப தூரத்தில் இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போவே சொல்ல வேண்டிய தருணம் மேபி இருக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? இப்போ நோக்கி ஓடுறீங்க, ஒரு ஜாப் இருக்குது, நான் பேங்க் பேலன்ஸ் இருக்க, வீடு வாங்கணும், அதை வாங்க, இனி எதுவுமே பண்ண தேவையில்ல, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஒரு பாயிண்டில் லைஃபே மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். அப்புறம் உங்களுக்கு அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். நான் சொல்கிறது ஸ்கேரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் இட்ஸ் இன்எவிட்டபிள். நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க பாஸ், அது இல்லை. இந்த கேம் இஸ் கெட்டிங் டூ டென்ஸ், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு டைம்லைனை யூஸ் பண்ணி சரியாக முடிவெடுங்க. நேற்றுக்கு யோசிச்சுட்டு அப்படியே வந்து சில பேர் எப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுடுறது, அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை வந்து பண்ணுங்க. ஸ்டெப்பே எடுக்காமல் எதுவுமே எனக்கு வந்து சரி வரலன்னு சொல்கிறது முட்டாள்தனம். அண்ட் இன்னொரு குரூப் ஒன்று வந்து இருப்பாங்க, எப்படின்னா நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே உருப்பட என் லைஃப்பில் அப்படின்னு. இங்கே எதுவுமே வந்து இவ்வளோதான் ட்ரை பண்ண முடியும், லைக் இவ்வளோதான் வந்து வழிகள் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 = 2ன்றது கிடையாது. புரியுதுங்களா? இது இப்படி தான் அப்படின்றது கிடையாது. somebody has set the rules for the game, but ஒரிஜினலாக ரூல்ஸ் ஆஃப் த கேம்ன்றது வேற. இது நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே இவ்வளோதான் நான் ட்ரை பண்ணிட்டேன், இது எனக்கு ஒன்றும் செட் ஆகல அப்படின்றது கிடையாது. ஃபிகர் அவுட், ஒன்று நோக்கி போயிட்டே இருங்க. லைக் மேனிஃபெஸ்டேஷன், நீ என்ன நினைக்கிறியோ அப்படிலாம் ஆக முடியாது பாஸ், அப்படி ஆக முடியாது. நீ என்ன பண்ணுறியோ, நீ என்னவா இருக்கியோ அதுவாக தான் நீ மாற முடியும். நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு அது ஒன்றும் உருப்பிடல அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஃபீல், ஒரு எமோஷ்னல் ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் லாஸ் தான், ஒரு லூசராக தான் போய் உங்கள் ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆயிரும். இன் ரிட்டர்ன் ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னாலும் நான் அதுக்கு ஸ்டெப்பை எடுக்கிறேன், அது எனக்கு வருன்ற இது இருக்குது, அதை நோக்கி நான் பயணிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த யூனிவர்ஸ் அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இப்படி வந்து கொடுக்கும். சரி ஓகே, இவன் அதுதான் போல இருக்கு அப்படின்னு. நீங்கள் 4 தோல்வியை பார்த்துட்ட உடனே வந்து பேக் அடிச்சுட்டு போயிடுறீங்க. தட் ஷுட் நாட் பி த கேஸ். ஆல்சோ டோன்ட் ரிலை ஓவர், ரொம்ப டெக்னாலஜியாகவே யோசிச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்காதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணுற வழியை பாருங்கள். இது லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஓரளவுக்காவது நேச்சரோட கனெக்டில் இருங்க. நம்ம பார்க்கும்போது எல்லாமே வண்டியில், காரில், லைக் எல்லாமே வந்து கீழ் நோக்கியோ இன்னும் கீழே நோக்கி இப்படி தான் இருக்கும். தவிர என்றைக்குமே வந்து ஒரு வானத்தை பார்க்குறது இல்லை, ஒரு சன்னை பார்த்து ஒரு நன்றி சொல்கிறது இல்லை, ஒரு மூணை பார்த்து நன்றி சொல்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மழை பெஞ்சா கூட அதில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போடுறதுக்கு தான் இப்படி இருக்குது. தவிர தி வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எதை நோக்கி போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியுதா தெரியலையா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இந்த டைம்லைன் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த சூழலில் மாட்டாமல் ஒரு புத்திசாலித்தனமாக கொஞ்சமாச்சும் யோசித்து முடிவெடுங்க. போய் அடுத்து இதை சேர்க்குறேன், அதை சேர்க்குறேன், இந்த பிளானை போடுறேன், அந்த கோல்டை வாங்குறேன். நம்ம பார்க்குறோம் இல்லையா, கோல்டுக்கு அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், இந்த வருது அது வருது.
இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காமல் கொஞ்சமாச்சும் ஒரு ப்ராடாக யோசிங்க. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, யூ ஆர் இன்ஃபினிட். என்னது இன்ஃபினிட்டா? நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நான் படிக்கவே இல்லை, நான்லாம் இன்ஃபினிட்டா? அதுதான் சொல்கிறேன், அந்த ஐடென்டிட்டியை கொஞ்சம் கலட்டி கீழே வைக்கலாம். யாருக்கு தெரியும், நீங்கள் நிறைய விளைக்கலாம், ஒரு நல்ல ஒரு விவசாயியாக இருக்கலாம். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியவே இல்லையே. உங்களுக்கு தான் என்னன்னு தெரியலையே. படிக்கலைன்னா கல்யாணம், இல்லை படிச்சுட்டா நல்ல வேலை, அண்ட் தென் கல்யாணம். லைக் இப்படி தானே சுத்த போகுது. நீ யாருன்றது உங்களுக்கு ஒன்றுமே தெரில பாருங்க. எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங் படித்தாச்சு, அது என்னத்துக்கு உருப்பிடிச்சு ஒன்றுமே தெரில. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங்கும் சம்மந்தம் இருக்காது. லைக் எவ்ரி திங்ஸ் இன் அ கன்ஃபியூஸ்டு வே. அது உங்களுக்கு புரியுதா? அவங்க தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க மேலே சொல்கிறது தப்பை விட நம்ம ஏங்க கன்ஃபியூஸ் ஆகணும்? எனக்கு இதுதான் வேணும்னா அது போல்டாக ரைஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாதை நோக்கி போயிட்டுருக்கலாம். லைக் ஆஃப்டர் 12th என்ன பண்ணணும், 10th என்ன பண்ணணும், மேபி ஆஃப்டர் கிராஜுவேஷன் இப்போ வந்து முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் எப்படி லைஃப் போகும், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆடை கொடுத்து உங்கள் அந்த கிரிட்டுக்குள்ளே இழுத்து அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஓகே, நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். அவன் ஒவ்வொரு அடையும் போடுவான், பந்தை போட்டுக்கிட்டே இருப்பான். ஹே இதை படி, ஹே இதை அப்கிரேட் பண்ணு, அதை அப்கிரேட் பண்ணு. ஒரு நாளும் உங்களை உட்கார விடவே மாட்டான். உண்மையா இல்லையா? எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ரிலாக்ஸாக உட்காந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? when was the last time? ஒரு இடத்துக்கே போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்கன்னா கூட ஒரு ரிலாக்ஸ்டாக எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஃபுல்லாக, அதுதான் அந்த ஃபுல் பொட்டென்ஷியலோட எப்போ இருந்தீங்க? அப்புறம் என்ன ஓடுறீங்க 9 to 5 ஜாபுக்கு? எனக்கு புரியலையே. அப்புறம் என்னத்தை தான் ஃபேமிலின்னு ஒன்று பில்டு பண்ணுறீங்க? என்ன தான் நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன பில்டு பண்ணுறீங்க? நான் ஃபேமிலியை உடைக்கவே இல்லை. நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், நீங்கள் ஃபேமிலி வச்சுக்கோங்க, எதில் வேணால் என்னவோ பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்ன தான் பண்ணுறீங்க இப்போ? இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு தெளிவில்லை. இந்த டைம் லைன் உங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணும். திருப்பியும் சொல்கிறேன், பி அவேர். தயவு செஞ்சு இந்த டைம் லைனை யூஸ் பண்ணுங்கள். ஃபிகர் அவுட் மீ டைம். தனியாக இருங்க, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். கும்பலாக போனீங்கன்னா சத்தியமாக கண்டே பிடிக்க முடியாது. வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு முதல்ல ரியாலிட்டிக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிங்க. அப்போ தான் யூ வில் சி. இன்கேஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்பாதீங்க, நம்பக்கூடாது. அனைத்தும் மாயை. ஸ்டே இன் த ப்ரெசன்ட். ஸோ அசென்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போது ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அந்த வேவ் ஆஃப் லைட் நம்மளை நோக்கி வந்துருச்சு. இனி ஒருத்தரோட கடமை என்னென்னா, நான் வந்து முழிச்சிட்டேன், நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் முழிக்கவே மாட்டீங்க. முதல்ல முழிக்கவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்கும், ரொம்ப கேஆட்டிக்காக இருக்க மாதிரியே இருக்கும். இது ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டான் பெல்ட், அதாவது ஒரு லைட்டுக்குள்ளே வந்துருச்சு, பூமியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டார்க்னஸ் இருக்க முடியாது. பிகாஸ் எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறப்போ அது ஃபுல்லாக அப்படியே அந்த க்ரம்பிளிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அப்படியே ஐயோன்னு. ஸோ அதனால தான் நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் முடியல, அது போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டோன்ட் கெட் காட் அப் இன் த ஸ்டார்ம். நம்பர் 1 மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். தவம் முடிஞ்சால் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ட்ரை பண்ணுங்களேன். 24 மணி நேரம் இருக்குல்ல. ஸோ 2வது கம்பேஷன், கருணை 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 கருணை. நாட் இன்சைட் யுவர் ஃபேமிலி. கொஞ்சம் வெளியில் போய் ஏதாவது பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு குருவிக்காக சாப்பாடு வைங்க. ஒரு வாய் சோறு வைக்கிறது கூட நம்மளால் முடியல. நம்பர் 3 பவர் ஆஃப் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட். ப்ரெசென்ட்டில் இல்லைன்னா இப்படி தான் எவனோ வந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டு அவனுங்க அந்த டைமில் யூஸ் பண்ணி முன்னாடி போயிடுவாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அருள்,
எல்லாத்துலேயுமே முன்னாடி போயிடுவாங்க. பட் வி வில் பி லெஃப்ட் அவுட். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப காஷியஸாக கேமை விளையாட வேண்டிய தருணம் இது. இப்போ தான் உட்காந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறேன், ஐயோ காலையில் தூக்கம்ல அதெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது என்ன ரேண்டமா? டு யூ திங்க் தி யூனிவர்ஸ் இஸ் ரேண்டம்? ஒரு இலை கூட யூனிவர்ஸ் பர்மிஷன் இல்லாமல் இங்கே கீழே விழுக போகிறது இல்லை. அப்புறம் எப்படி இது ரேண்டமாக இந்த வீடியோ உங்களுக்கு பாப்பாயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இட்ஸ் நாட் ரேண்டம். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே எதுவுமே ரேண்டம் கிடையாது. பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி எவாலுவேட் பண்ணி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி. அனைத்து வாழ்க்கை பிரச்சனைக்கும் சரணாகதி தான் முக்கியம். அதுதான் சொல்யூஷன். என்ன நடந்தாலும் சரணாகதியில் இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை அண்டாது. உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து எப்பயுமே ஒரு கிளென்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு கிறிஸ்டல் கிளியர் தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கு சரணாகதி தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி சொல்லணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், வாட் எவர். எனக்கு கீழே விழுந்துட்டு நான் அடிபட்டு பரவாயில்ல, நன்றி சொல்லுங்க. இவ்வளோ தலையை போடுறது சும்மா ஒரு லைட் ஸ்க்ராட்ச் அடிச்சிருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுமா? உங்களுக்கு நீங்களே யாருன்னு தெரியல, அவன் எதுக்கு அப்படி பண்ணுறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நல்ல கர்மா பண்ணியிருக்கலாம், அதுவும் உங்களை வந்து காப்பாற்றிருக்கலாம். வாட் எவர் இட் குட் பி. இப்போ கேட்கலாம், இப்போ யாரையும் நான் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன், நான் ஐ லாஸ்ட் பர்சன் ஹூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப், அப்போ நான் வந்து இதுவா அப்படின்னும் இப்போவும் சொல்கிறேன், அது கிடையாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது அது ஏன் நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வேணால் அது ரொம்ப வந்து சோகமாக லைக் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் ஃபார் ஷுர் அது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது ஏன் இப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து தூக்குனாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். அது நீங்கள் கொஞ்சம் தேடணும். நீங்கள் தேடாமல் நான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன்னா தி ஆன்சர் வில் நெவர் எவர் கம். அது உங்களுக்கு வராது. நீ ஃபீல் பண்ணன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கேட்கறதுக்கு ஹாஷாக இருக்கும், பட் இதுதான் உண்மை. அதை அடுத்தடுத்து மூவ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஏன் அப்படி பண்ணாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். எதுவுமே ரேண்டம் இல்லை. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் சீக்கிரமாக நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, ஒரு காஷ்மீரில் ஒன்று நடக்குது அப்படின்னா ஹவ் தேர் எப்படியெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. எம்பசியை க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற ஆட்களை வெளியில் தள்ளுறாங்க. லைக் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்கலாம், நடக்காமலே இருக்கலாம். இவ்வளோ தூரம் அவங்க இருக்கும் போது அப்படித்தானே நீங்களும் உங்களை காப்பாற்றிக்கணும். மை கொஸ்டின் இது லாஸ்ட்டாக நான் உங்களை கேட்கணும். இப்போ ஒரு நேஷனை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் படையெடுத்து போகிறாங்க, சூப்பர், சல்யூட் பண்ணுறோம். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுன்ற தன்மை உங்களுக்கு இல்லவே இல்லையா? அதுதான் இந்த டைம் லைன்னு சொல்ல வரேன். இப்போது ஒரு டைம் லைனில் தான் இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு செக்யூரிட்டி வந்து ப்ரீச் ஆயிடுச்சு, இது என்னமோ ஆயிடுச்சு, அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போய் இப்போ அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்லைன் ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கி நடந்ததை இப்போ ரியாக்ட் பண்ணாமல் ஒருவேளை இந்தியா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் பண்ணுறது. உடனே கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் இல்லை. கொஞ்சமாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏதாவது நீங்கள் ரியாக்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ரியாக்ட் இல்லை, ஆல்வேஸ் ட்ரை டு ரெஸ்பாண்ட். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற டைம்லைன் உங்களை அது கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்லைன் டவுன் ஆயிரும். சிம்பிள். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான், அதை நீங்கள் தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. Sending you all love and light. Namo Himalaya.